அதனால இப்போ தாய்மொழி மீட்சி உங்களுக்கு தெரியும். தமிழை வந்து இது கொஞ்சம் காட்டுறேன், இதுக்கு பின்னாடி நான் நிறைய போட்டு போட்டு காட்டுவேன். என் மொழியின் தொன்மம் என்ன, என் இது என்ன, அது பெருமை என்ன. நான் சிதைந்து அழிய விட முடியாது. என் தாயை மரணப்படுக்கையில் விட்டுட்டு போக முடியாது. நான் மீட்டு மறு கட்டமைப்பை உருவாக்குவேன். இப்போ நம்மளுடைய ஆட்சியின் அந்த முறை உங்களுக்கு தெரியுது. அது எல்லா துறைகளையும் நம்ம செழுமைப்படுத்துகிறோம், சிறப்பான மாறுதலை கொண்டு வரோம். ஆனால் நம்ம ஆட்சி வந்து நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி, இதான் அடிப்படை கட்டமைப்பு. அப்போ முதல்ல நீரை பார்ப்போம். நீரின்றி அமையாது உலகு உங்களுக்கு தெரியும். இப்போ நீர்வள பெருக்கம் அதில் முதல்ல செழுமை அடைகிறோம். நீர், நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. நம்முடைய மறையோன் வள்ளுவ பெருமகனார் சொல்றார். இப்போ மழை இல்லை என்றால் மழை இல்லை, மழை இல்லை என்றால் நீர் இல்லை, நீர் இல்லை என்றால் நிலம் இல்லை, நிலம் என்றால் வளம் இல்லை, வளம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, நீங்களும் இல்லை நானும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதான் சொல்லுது. இப்போ முதல்ல நீர் வளப்பு இருக்கும். இப்போ நீரை வந்து தண்ணீரின் தேவையில் நம்ம தண்ணீரை அடைய வேண்டியது இருக்குது. அதை நம்ம அறிவு மூதாட்டி அவ்வை வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான்ங்கிறான். அப்போ வரப்பு உயரவா இருக்கு, இங்கே நீர் உயரலை, அதான் பிரச்சனை. நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம்னு மோசிக்கிறனார் பாடுறார். அது என்ன சொல்றாருன்னா, நெல் உயிர் தான், நெல்லும் உயிர் தான், நீரும் உயிர் தான். ஆனா மன்னன் உயிர்த்தே, ஒரு நல்ல ஆட்சியாளன், நல்ல அரசன் இல்ல, நல்ல அமைச்சன் இல்லைன்னா இது ரெண்டு இருந்து பயன் இல்லைங்கிறப்பல. இப்ப நமக்கு எப்படி பயன் இல்லாம இருக்கு? நெல்லும் தரமா இல்ல, நஞ்சா இருக்கு, உணவும், நீரும் நஞ்சா இருக்கு. வற்றாத பாருங்க, 36 ஆறுகள் நமக்கு இருந்திருக்குது. 154 ஆறுகள் நீர் தமிழ் நிலத்துல பண்டை தமிழகத்துல வளங்கொழிக்க செஞ்சிருக்கு. 156 கிளை நதிகள், 34 வந்து பெரும் நதிகள், பெரும் ஆறுகள். அதுல நம்ம பாட்டை என்ன பாடுறோம்? காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொருவை பொருணை நிதி என மேவிய பல ஆறு கூட திருமேனி செழித்த தமிழ்நாடுங்கிறான். பா இருக்குது, ஆனா ஆறு தான் இல்லை, நீர் தான் இல்லைன்னா. வைகையும் இல்லை, காவிரியும் இல்லை, பாலாறும் இல்லை, பொருணை, அதான் அந்த தாமிரபரணியை தான் பொருணைங்கிறார். வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, இப்படி பல பருவமழைகள் நமக்கு அமுதமாக இந்த பூமியில் பொழிந்து செழிக்க வச்சிச்சு. இன்னைக்கு பருவமழைங்கிறதே ஒன்று கிடையாது, உங்களுக்கு தெரியும். பருவமழைங்கிறே கிடையாது, பெருமழை அல்லது புயல் மழை இதான். ஏன்னா நம்ம காலநிலையை பருவநிலையை மாற்றிட்டதுனால. நீங்க இயக்குங்க, நான் தேவைன்னா நிறுத்திப்பேன். உலகத்தில் முதலா ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும் என்று 1800 ஆண்டுக்கு முன்னாடி அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே உலகத்திற்கு நிரூபித்தவன் நம்முடைய பாட்டன் கரிகால் பெருவளத்தான். எத்தனையோ மன்னர்கள் இருந்தாலும் பெருவளத்தான் என்ற பேரு அவனுக்கு தான் வந்தது. ஏன்னா அந்த நீரை தேக்கி வளத்தை பெருக்கினான்ங்கிறதுக்காக. அப்போ வந்து நம்ம 150 லட்சம் குறுக்கம் ஏக்கருங்க குறுக்கம் விவசாயம் பண்ணோம், வேளாண்மை. இன்னைக்கு வந்து 120 ஆயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டுக்கு நமக்கு 980 மில்லிமீட்டர் மழை பெய்யுது ஒரு ஆண்டுக்கு. அப்போ 4300 டிஎம்சி பயன்படுத்துறது 2000 தான் பயன்படுத்துகிறோம், மீதி 2300 கடலில் விட்டுரும். உடனே இப்போ சென்னையிலே நீங்கள் பார்க்குறீங்க, ஒவ்வொரு ஆண்டு எவ்வளோ மழை பெய்யுது, எவ்வளவு நீர் தேங்குதுன்னு. அடுத்த நொடி அதை அப்படியே போடுறோம், இல்லை சாலையில் தேங்கி கிடக்குது, இல்லைன்னா அப்படியே கடலில் போய் விட்டுரும். அதை தேக்கிறதுக்கு எந்த திட்டமும் நம்மகிட்ட இல்லை. வீட்டுக்கு வீடு மழை நீரை சேமிப்போம்னு சொன்னாங்க. நான் வீட்டில் சேமித்தோம், நாட்டில் எங்கே சேமிச்சாங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. இன்னைக்கு ஏரி குளமெல்லாம் குடியிருப்புகளாக மாற்றினதான் இவருடைய சாதனை. அப்போ தென் மாநிலங்களில் அதிக மழை பொழிவு பெறுகிற மாநிலத்தில் ஒன்று தமிழ்நாடு. நமக்கு போதுமான அளவுக்கு நீர் இருக்குது. இப்போ 2300 டிஎம்சியில் 150 டிஎம்சிக்கு கர்நாடகாவில் கையேந்திரம். ஒரு 500 டிஎம்சியை நம்ம சேமிச்சிட்டாலே நம்ம பிற மாநிலத்தை சார்ந்து நீர் தேவைக்கு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அதுக்கு இது பாருங்க, இது வந்து நொய்யலாறு. இப்போ காவிரியிலே தண்ணி திறந்து விடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நான் இன்னும் விழிவாக காட்டும்போது தெளிவாக விளக்கி பேசுவேன், பெருசாக காட்டுவேன் அதை. இது வந்து இது நீர் தான், அது நுரை. அமைச்சர்கிட்ட கேட்டால் மக்கள் போட்டு குளித்த சோப்பு அப்படின்றாரு. இதை சாயக்கழிவு, ஆலை கழிவுகள் அப்படி விடுறதுனால இந்த நீர் இதில் கலக்குது.
இந்த நீர் நஞ்சு. இது நிலத்துல படியும் போது நிலத்தடி நீரும் நஞ்சாகுது. இதை ஆடு மாடுகள் மற்ற உயிரினங்கள் குடிக்கணும், அது விஷத்தை குடிக்குது. இதை பாய்ச்சி விளைய வைக்கிற பொருள் விளை பொருளும் எல்லாம் கத்தரிக்காயோ நெல்லோ அரிசியோ பருப்போ நஞ்சாதான் விளையும். அது தனியா பேசணும். பிறக்கிற குழந்தை ஏன் புற்றுநோயோட பிறக்குதுங்கிறது தனி, அது தனியா பேசணும். நம்ம எப்படி இது கூவம் ஆறு, இப்படி இருந்த ஆறு எப்படி ஆக்கி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இப்ப நாம அந்த தண்ணியை கலக்க விடல, கூவத்துக்குள்ள கலக்க விடல. வெளியில் இங்கிருந்து கழிவு நீர்லாம் எடுத்து குழாய் மூலமா நான் வெளியில் எடுத்துட்டு போயிடுறோம். மறுபடியும் தூய நீர் ஓடுற மாதிரி வருது. அதை நல்ல நதியாவே மாத்திடுறோம். நம்ம அதை தெளிவாக விளக்கி பின்னாடி போட்டு காட்டுறேன் நான். அப்புறம் அதான் நீரை தேக்கிறதுக்குன்னா ஒரு 15 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினா போதுங்கிறாங்க. ஆனால் சந்திரபாபு நாயுடு பாலாறில் 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டிட்டார். அவருக்கு 33 கிலோமீட்டர் தான் ஓடுது, நமக்கு 133 கிலோமீட்டர் ஓடுது. ஒரு தடுப்பணையும் நம்ம கட்டலை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பழைய துணையை கட்டினாங்கிறங்களே ஒரு அணையை கூட கட்டலை. இப்போ பாண்டியாறு பொன்னம்பலாங்கிறது நமக்கு ஒரு பெரிய கொடை, இயற்கையின் அரும்பெருங்கொடை. இது என்ன செய்யுது, இப்போ கேரளாவில் 6 மாவட்டத்தை செலுக்கி வைக்குது. கணக்கில்லாத வெள்ளப்பெருக்கு எடுத்து ஒவ்வொரு ஆண்டும் ஓடுது. அப்போ அம்மையார் இந்திரா காந்தி இதில் அடிக்கல் நட்டி ஒரு அணையை கட்டுறதுக்கு முயற்சிச்சாங்க. அப்போ கேரளாவில் அவங்க ஆளுகிற உயரத்தில் இருந்ததுனால அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா அதை கைவிட்டுட்டாங்க. அப்போ நாம் எவரை எதிர்ப்பு தெரிவித்தாலும் கவலைப்படல, அங்கே அணையை கட்டி திருப்புறோம். இங்கே போதுமான அளவுக்கு தண்ணி இருக்குது. பெரும் குழாய்கள் மூலமாக எடுத்துக்கொண்டு போய் மேட்டூரில் நம்ம காவிரி படுகையில் எங்கெங்கே தண்ணி தேவைப்படுதோ அங்கே போய் நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். இப்போ உங்களுக்கு காட்சியாக காட்டுறேன். நான் இது உண்மையிலே பாண்டியாரில் ஓடுறது தான் நம்ம காட்டுறது, கற்பனை ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏஐ நினச்சிட போகிறீங்க. உண்மையிலே பாண்டியார் பொன்னம்பலம். அப்போ அங்கே ஒரு அணையை கட்டி தேவையான அளவுக்கு நான் தண்ணியை, ராசி மணல்ங்கிற ஒரு இடத்துல அணை, எங்கெங்கெல்லாம் நீர் தேக்க இருக்கோ கணக்கில்லாத நம்மளுடைய கோட்பாடு இருக்கிற நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிப்பது, புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்குவது. இப்போ நீங்கள் விண்வெளியில் பறந்து போனீங்கன்னா தேகத்தில் தேம விழுந்த மாதிரி என் தேசத்தில் வெறும் தேமலாக இருக்கும். நீர் தேமல் எங்கா பார்த்தாலும் குளம் குட்டை ஏரி கண்மாய் தாங்கல்னு வெட்டி வெட்டி நிறைச்சிருவேன். ஒரு சொட்டு தண்ணீரை உள்ள விட மாட்டேன். அப்படி தண்ணீரின் தேவையில் நானே தண்ணீரை விடுவேன். நானே சொல்லிடுவேன் எனக்கு தண்ணி தராதேன்னுருவேன். கர்நாடகாவில் நானே தராத அப்படின்னு, நீ வச்சுக்க அப்படின்னு. ஆனால் ரொம்ப வெள்ளம் வந்துருச்சுன்னு திறந்து விட்டாயின்னு வச்சுக்க, தொலைச்சி போடுவேன்ருவேன். நீயே வச்சுக்கப்பா அப்படின்ற. ஏன்னா அவன் கேட்டாலும் தரப்போறதில்ல, அப்புறம் கேட்கணும் நம்ம. இப்போ நமக்கு என்ன இதில் கவனிக்கணும்னா, அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர், இது மூன்றும் விற்பனைக்கு வந்து விட்ட நாடு அல்லது சுடுகாடு. அறிவை வளர்க்கும் கல்வி ஒரு மிகப்பெரிய வியாபார பண்டமாயிருச்சு. உயிரை காக்கும் மருத்துவம் பெரிய வியாபார பண்டமாயிருச்சு. அப்புறம் உலக உயிர்களின் உயிர் தேவை. தண்ணீர் மனித தேவை மட்டுமல்ல, உலக உயிர்களின் உயிர் தேவை. இப்போ உங்களுக்கு போத்தல்ல வந்துருது, நீங்க குடிக்கிறீங்க. அப்போ காக்கை குருவி மான் மைனா கொக்கு சிறி யானை புலி சிங்கங்கரடி பட்டுப்பூச்சி தேனீக்கள் இதெல்லாம் என்ன செய்யணும்னு ஒரு தடவை யோசிக்கணும். இது மாதிரி ஒரு மனித பதர்கள் கொண்ட சமூகம், அதெல்லாம் செத்தா எனக்கு என்னன்னா, அதெல்லாம் நீங்க இல்லாம அது வாழும், அதெல்லாம் இல்லாம நம்ம வாழ முடியாதுங்கிற அடிப்படையை, அந்த அறிவியல் உயிரியல் உண்மையை என் அன்பு சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ என் அப்பா என்ன சொல்றாங்க, நீ தண்ணீரை பூமிக்குள்ள ஆழ்குழாயை நிறுத்தணுங்கிறாங்க. இப்போ 400 அடி 500 அடிக்கு நீங்கள் பூமிக்கு கீழே போய் நம்ம தண்ணீர் எடுத்துக்கிறோம். அப்போ மற்ற மரங்கள் செடி கொடிகள் அந்த 400 அடி 500 அடிக்கு வேற உள்ள இறக்கி தண்ணீர் எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். அப்போ உனக்கு தண்ணீர் என்ன, வானத்தில் தேடு, மேகத்தில் தேடு. அப்போ அங்கே மேலே இருக்கிற தண்ணீரை கீழே அறுவடை செஞ்சு கொண்டு வா. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, மரம் தான் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வரும். அதான் மரம், மண்ணின் வரம், வரப்பதே மனிதாரம்ங்கிறோம். மரத்துக்கு மாநாடு வர்றான், மரத்தோட பேசிட்டுக்கான்னு சிரிக்கிறீங்க. நான் என்ன செய்யறது, உங்களை போய் மரத்துக்கு ஓட்டா இருக்கேனுங்க. மரத்துக்கு ஓட்டு இல்லை, என் உயிர் அதுகிட்ட இருக்கு, அதனால நான் பேசுறேன். உலகத்தில் எல்லா உயிரினமும் நற்காற்றை சுவாசிட்டு நச்சுக்காற்றை வெளியிடும். மரம் செடி கொடிகளை தான் நச்சுக்காற்றை சுவாசிட்டு நற்காற்றை வெளியிடும். இந்த இயற்கையின் முறையில நம்ம யாரும் உயிரோடு இருக்க முடியாது. இதையெல்லாம் படிப்பிக்காத ஒரு கல்வின்னு வச்சு காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். இப்போ எங்களுடைய அதை தான் சொல்றாரு நம்ம அப்பா நம்மால் வரவங்க சொல்றாங்க. இங்க என்ன பார்த்தீங்கன்னா, இந்த குடிநீரை பாருங்க, அரசு இது கொடுக்குது, மடிக்கணினி கொடுக்குது, மிதிவண்டி கொடுக்குது, மாவு அரைக்கிற எந்திரம் கொடுக்குது, மசாலா அரைக்கிறது கொடுக்குது, எல்லாம் கொடுக்குது. இதெல்லாம் இலவசம். நான் ரொம்ப நாளை விமர்சிச்சுட்டு இலவசங்கிற சொல்ல எடுத்துட்டாங்க. விலை இல்லா, எனக்கு திருட்டுன்னு சொல்லிட்டுனா அப்படி சொல்லக்கூடாது, முறைகேடு அப்படி சொல்றோம்ல, அது மாற்று பேர் இல்லை தமிழ்ல. அதனால அது விலை இல்லாம மடிக்கணினி. நான் கேட்டேன், இப்போ விலை இல்லாம எங்களுக்கு கொடுக்குறீங்க, நீங்க வாங்கின இடத்துல விலை இல்லையான்னு கேட்டேன். இது ஒரு திட்டம் பாருங்க. அரசு காசுல
தன் கட்சிக்கு தன்னுடைய முத்திரை தன்னுடைய சின்னத்தை போட்டு 5000 கொடுக்குறேன், 2000 கொடுக்குறேன், அரிசி கொடுக்குறேன், வேட்டி செலவு கொடுக்குறேன்னு அதில் அரசு காசுல தன் கட்சிக்கு வாக்கு சேகரித்துக்கிறது மாதிரி ஒரு நிர்வாக சீர்கேடு, ஒரு கொடுமை எங்கேயாவது இருக்கா பாரு. ஏன் உங்ககிட்ட சொல்ற, நீங்க தான் கேட்க வேண்டிய ஆளுங்க, நீங்க தான் கேட்கணும். பாருங்க, தண்ணீர் மிக உயர்ந்த சந்தை பொருளாக மாத்திடுச்சு. இதுல என்னன்னா, நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர் சொல்றாங்க 800 கோடி மக்கள் உலகில் 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்குங்கிறாங்க. 2 விழுக்காடு தான் இருக்கு. இப்போ 2 விழுக்காடு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு இதை 20 விழுக்காடா உயர்த்துறது எப்படின்னு சிந்திக்காம 2 விழுக்காடு தான் இருக்கா, அப்ப வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைச்சாம் பாருங்க. அவன் தான் உலகத்துல கொடுமை, ஹிட்லரையும் விட கொடியவன் அவன் தான். இந்த மூளை தான் ஆபத்தான மூளை. பாருங்க, எல்லாம் வித்துட்டு இப்ப சொல்றான், நீ இந்த பூமி நீரற்ற நிலமா மாறிடுச்சுன்னு அறிக்கை விடுறான். அவ்வளவுதான் அவனுடைய பொறுப்பு, அவ்வளவுதான் பொறுப்பு. இப்ப தமிழ்நாடு அறிவிக்கிறதுல 10 மாவட்டத்தில் நிலத்துக்கு கீழே நீர் இல்லைன்ட்டு, அவ்வளவுதான் அரசனுடைய பொறுப்பு முடிஞ்சிருச்சு. தென்னாப்பிரிக்காவில் கேப்டன் தலைநகர் கேப்டன் நகரில் ஒரு சொட்டு தண்ணி இல்லை. அது தென்னாப்பிரிக்காவில் கேப்டன் நகருக்கு வந்தது நமக்கு வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ பாருங்க, மனிதர்கள் நம்ம போத்தல்ல குடிக்கிறோம், இந்த மற்ற உயிரினங்கள் படுகிற பாட பாருங்க, அந்த பாவம் நம்மளை சும்மா விடுமான்னு பாருங்க. இங்க பாருங்க, இந்த அணிலாம் கையெடுத்து கும்பிட்டு தண்ணி கேட்குது பாருங்க, என்ன கொடுமை பாருங்க. அணிலுக்கும் தண்ணிக்கு நான் தான் போராட வேண்டியது. இது சும்மா ஒரு மாதிரி காட்டியிருக்கேன். இது நீண்ட நேரம் ஓடும். நான் அங்கே திரையிட்டு காட்டும் போது வாக்கு சேரிக்கிற இடத்துல நீண்ட நேரம் ஓடும். ஒவ்வொன்றையும் நான் காட்டுவேன், எப்படியெல்லாம் இந்த இது பண்ணுறது, இது எப்படி ஏற்புடையதான்னு கேட்பேன். இது இப்போ அடுத்து, இப்போ நீரில் நம்ம தண்ணீரை அடைஞ்சிடறேன், அது நான் அடைஞ்சிடறேன். நான் இன்னும் தெளிவாக விளக்கி பேசுகிறேன், அதில் வரைவிலையும் கொடுத்துருப்பேன். இப்போ வயிறுக்கு வரேன். வயிறு, இப்போ வயிறுனா உங்களுக்கு தெரியும், பசிங்கிற சொல்லு இல்லாமல் ஒழிக்கணுங்கிறது என்னுடைய இது. அதனால என்ன சொல்கிறேன், வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை, வறுமைக்கும் வறுமை வரும், பசிக்கும் பசி வரும், பைந்தமிழர் ஆட்சியிலேன்னு சொல்றது காரணம் தான். பசிங்கிற சொல்ல இல்லாம ஒழிச்சிருவேன். அது நீங்க சும்மா விளையாட்டு சொல்ற, உண்மையிலே ஒழிப்பேன். நீங்க சும்மா ஒப்புக்கு, ஏன்னா நான் இலவசம் தர்றேன்னு சொல்லலையே, அதுதான் சிறாரு. நீங்க இப்படி வெற்று வாக்குறுதிகளை கொடுக்குறவன், அடிக்கடி வாக்குறுதி கொடுக்குறவன் நிறைவேற்ற மாட்டான், சும்மா சொல்லி விடுறது. இங்க பாருங்க, சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலைன்ட்டாரு. உழவு தாண்டா, அதுக்கு பின்னாடி தாண்டா எல்லாம்ட்டாரு. இதுல என்னன்னா, அந்த வேளாண்மையை இவங்க நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இது இருக்குது, படிக்காதவன் செய்யற தொழில். எனக்கு வேளாண்மை தொழில் இல்லை, நம் வாழ்க்கை முறை, நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம் என்பதை என் அன்பு சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும். ஆதியில் நாம் செஞ்சது அதுதான். வேளாண்மை என்பது தொழில் அல்ல. அது திரும்ப திரும்ப சொல்றது, படிக்காதவன் செய்யறது. படிக்காதவனுக்கு தான் பசிக்கும், படிச்சவனுக்கு பசிக்காதான்னு கேட்டால் அவங்கள்ட்ட பதில் இல்லை. என் அன்பு உடன் பிறந்தார்களே, நீங்க சாஃப்ட்வேர்ல வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். நீங்க விண்கலத்தை விண்வெளிக்கு அனுப்பலாம், அந்த விஞ்ஞானிக்கு சோறு விவசாயி தான் அனுப்பணும். சந்திர மண்டலத்துக்கு அனுப்பலாம் சயின்டிஸ்ட் சந்திராயனை, அந்த சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு நம்ம சம்சாரி தான் அனுப்பணும். இதை கவனத்தில் வச்சுக்கிட்டு கவனிச்சிங்கன்னா அது புரியும். அப்ப வேளாண்மை என்பது ஒரு தொழில் அல்ல, அது நம் வாழ்வியல், நம் பண்பாடு, நம் தொன்று தொட்ட மரபு. அப்ப குழந்தைக்கு ஒரு தாய் பால் ஊட்டுவது எப்படி தொழில் இல்லையோ, அப்படி பூமி தாய் தன் பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுவதும் தொழில் அல்லங்கிறார் நம்முடைய அப்பா நம்மால் வரவர்கள். அப்போது ஒரு வாழ்க்கை முறை, நமது தொன்று தொட்ட பண்பாடு, அடிப்படை உயிர் தேவையில் ஒன்று உணவு தேவையத்தான் இருக்குது. அந்த உணவு தேவையிலேயே நீ தற்சார்பு அடையல, தன்னிறைவு அடையலைன்னா பஞ்ச நாடா போய் பிறரிடத்துல உணவுக்கு கையேந்திரதான் பிச்சை. ஒரு நாடு வெங்காயம் பருப்புக்கு வெளிநாட்டில் கையேந்தது, வெங்காயத்தை இறக்குமதி செய்து பாலைவன நாட்டில், எகிப்துல, ஈஜிப்துல இறக்குமதி செய்து, இவ்வளவு வளத்தை வச்சு ஒரு பாலைவன நாட்டில் பருப்பை விளைய வைக்க முடியல. ஆனா காரை ஏற்றுமதி செய்து, சோறை இறக்குமதி செய்து, எப்படி பாருங்க. அப்ப உணவு தேவைக்கு இருக்கிற ஒரே இது, அதை நிறைவு செய்யறதுக்கு இருக்கிற ஒண்ணு வேளாண்மை தான். அப்ப வேளாண்மை கைவிட்ட எல்லா நாடும் உலகத்தில் பிச்சடிக்கும். உங்களுக்கு தெரியும், சோமாலியா, நைஜீரியா, இன்னைக்கு வெனிசுலா, ரஷ்யாவே உடஞ்சது காரணம் தொழில் வளர்ச்சின்னு போயிட்டு உணவுக்கு ரொட்டி துண்டுக்காக பகிர்வு கடையில் நின்னதுனால தான் பிரிஞ்சு போயிட்டேன். இப்ப எங்களுடைய நாட்டுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பிச்சை எடுக்கிற நிலைமை வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்ப நீ என்ன செய்வாய்மா, வேளாண்மை நானே, நீ என்ன, உனக்கு அரை காசுனாலும் அரசாங்க காசா இருக்கணும், காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும், இது ஒரு நோய். நானே அரசு பணியாற்றுறேன் வாடா அப்படின்னா இது சிரிக்கிறது. சாராயம் விற்கிறவன் கவர்மெண்ட் வேலையா இருக்கலாம், அரசு வேலையா இருக்கலாம், உலகத்துக்கு சாப்பாடு போடுற விவசாயி அரசு வேலை பார்க்க கூடாதா, அது அரசு வேலையாக்க கூடாதா?
எங்க தாத்தா மாதாவரத்தில் ஒரு பால் பண்ண வச்சிருந்தார்ல காமராஜ், அதுல எல்லாரும் போய் வேலை செஞ்சல, அரசு வேலை தானே. என்ன உனக்கு பிரச்சனை? குப்பை அல்றவன் அரசாங்க பணியா இருக்கலாம், இவன் அரசாங்க பணியா இருக்கலாம், சாராயம் ஊற்றி கொடுக்கணும் அரசாங்க பண்ணலாம், ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற டாக்டர் வெட்டினியர் டாக்டர் கவர்மெண்ட் டாக்டர், ஆனா ஆடு மாடை வளர்க்குறவன் அரசு பணியாக்க கூடாது. இது ஒரு நோய், ஒரு நோய். இது ஒரு நாட்டில் ஒரு வேளாண்குடி மகன் வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழுது வளருது. ஒரு நாட்டில் ஒரு வேளாண்குடி மகன் வாழ முடியாது தற்கொலை செய்து கொண்டு சாகிறான் என்றால் அந்த நாடு இல்லை சுடுகாடு. இன்னைக்கு அவன் சாகிறது உங்களுக்கு தொலைக்காட்சியில் தாள்களில் செய்தி, நாளைக்கு நீங்க சோறு இல்லாம சாக போறீங்கிறதுக்கு எச்சரிக்கை, முன்னறிவிப்பு என்பதை அறிவு சமூகம் அறியணும். சொல்ற கடைசி மீனும் பிடிபட்ட பிறகு, கடைசி மரமும் வெட்டப்பட்ட பிறகு, கடைசி நதியும் நஞ்சான பிறகுதான் தெரியும் இவர்களுக்கு பணத்தை சாப்பிட முடியாது என்று. ஒரு கவிஞன் எழுதுனது, அவன் வழியில எழுதி வச்சிருக்கான், உணர்ந்தா எழுதுறான். எங்க பாட்டி சொல்ற அறிவு மூதாட்டி அவ, பசி வந்தா 10 பறந்து போயிருமாடா, மானம் குடிப்பிறப்பு தானம் தவம், இந்த பாருங்க முயற்சி தொழில் முயற்சி காமம் எல்லாம் பறந்து போயிருமாடா. அப்ப அடிப்படையில நீ மனிதனாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அந்த பசியை ஒழிக்கணும். பசியை ஒளி, பசிங்கிற சொல்லு இல்லாம உங்களுக்கு தெரியாது, 28 விழுக்காடு இரவு உணவு இல்லாமல் இந்த நாட்டில் தூங்க போறாங்க. பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு படுக்க போறாங்க. நீங்க எழுதி வச்சுக்கிறீங்க, என் நாட்டில் எங்கள்கிட்ட அதிகாரம் வரும்போது பசிங்கிற சொல் இல்லாம நான் ஒழிக்கல, நான் பிரபாகரன் இல்ல. பாருங்க அப்ப இங்க இதுல என்ன இருக்குன்னா, ரசாயன உரம் கீழே இங்க வருங்க, ரசாயன உரம் மேல பூச்சிக்கொல்லி, அப்போ கீழையும் நஞ்சு மேலையும் நஞ்சு, விளையிறது நஞ்சா விளையுது. அதனாலதான் எங்க அப்பா என்ன சொல்றாங்க, நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு. நீ என்ன இயற்கை வேளாண்மை, இயற்கை வேளாண்மைன்னு சொல்றோம், வேளாண்மை இயற்கை தான். அப்ப இயற்கை ஏன் சேர்க்க வேண்டியிருக்கு, செயற்கையா ஒரு ரசாயன வேளாண்மை வந்துருச்சு. அப்ப அதை தூக்கிடுறோம், தூக்கிட்டு அது உரத்துக்கு என்ன பண்ணுவது, அது ஆடு மாடு வளர்க்குறனே அந்த ஆடு மாட்டு கழிவுல இருந்து இயற்கை வேளாண்மை செய்வேன். ஒரு நஞ்சு இருக்காது என் பிள்ளைகளுக்கு, நஞ்சு ஒரு நஞ்சுன்னு ஒண்ணு சொல்ல முடியாது. அப்ப வேளாண்மையை முன்னிறுத்திய பொருளாதாரத்தை நாங்க கட்டமைக்கிறதுனால அதை தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம்னு சொல்றோம். இப்ப நான் இப்ப பில்கேட்ஸ் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கணிப்பொறி துறையில் அவர் சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் அவர் தான் பிதாமகன். அவர் 2,70,000 ஏக்கர்ல அமெரிக்காவில் வேளாண்மை செய்கிறார். அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் பில்கேட்ஸ் இங்கே வேளாண்மை செய்கிறான்னு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு, நான் சொல்ற மாதிரி சாப்ட்வேர்ல வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும்னு. அவர் என்ன சொல்றாரு, அங்கேதான் நிலையான பொருளாதாரம் இருக்கு, அங்கதான் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்க முடியுங்கிறது. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை நான் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்க, கொஞ்சம் காட்டுறேன் பின்னாடி. அப்ப அரசே வேளாண்மை செய்யுது, நானே வேளாண்மை செஞ்சிடறேன். எங்கு பார்த்தாலும் பண்ணை நிலங்கள், கூட்டு பண்ணை வேளாண் நிலங்கள், 1000 ஏக்கர் 100 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர்னு நான் எடுத்துறேன். நிலம் இல்லைன்னா என் மக்கள்கிட்ட குத்தகைக்கு எடுத்துக்கிறேன், ஒத்திக்கு எடுத்துக்கிறேன், 25 ஆண்டுக்கு ஆங்கிலத்தில் லீஸுங்கிறோம்ல, அப்படி எடுத்துக்கிறேன். இப்ப உங்களுக்கு தெரியும், நானே வேளாண்மை செய்கிறேன். வேளாண்மை செஞ்சு அங்க முல்லை மருதம் நெய்தல் அங்காடி என்று பிரிச்சிடுறேன். பிரிச்சு எல்லா இடத்துலையும் வச்சிடறோம். ஒரே விலை தான். இப்ப வேளாண் அமைச்சகத்துக்கு கீழே ஒரு குழு இருக்கும், வேளாண் பெருமக்களை கொண்டு. அது நாடங்களும் தக்காளி 1 கிலோனா 1 கிலோ அவங்க தீர்மானிக்கிற விலைக்கு விற்போம். வெங்காயம் இத்தனை ரூபாய்னா இத்தனை. இங்க விலை ஏறிடுச்சு இறங்கிடுச்சுலாம் அது இல்லை. இவங்கள மாதிரி விளைய வச்ச நெல் முளைகள் அல்ல தெருவில் போட்டு முளைக்க வைக்கிறது இல்லை. மாவட்ட தலைநகர் தோறும் உணவு சேமிப்பு கிடங்கு இருக்கும், முறையா கொள்முதல் செய்து பத்திரப்படுத்தி வைப்போம். பசிங்கிற சொல்லு இருக்காது, ஏன்னா நாங்களே கொடுத்துருவோம் என் மக்களுக்கு. என்னுடைய பெரிய கனவு பசி இல்லாம ஒழிக்கணுங்கிறது தான். நோய் நாடி நோய் முதல் நாடி அதை நிற்க வாய் நாடி வாய்ப்பை செயல் நம்ம சொல்றோம். இப்ப மருத்துவம், இப்ப உயிர் வந்துருச்சு, வயிறு வந்துருச்சு, அடுத்து உயிர் காக்கும் மருத்துவம். அது மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவைங்கிறது எங்களுடைய கனவு. அதுல என்ன சொல்றேன்னா, முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது கடகோடி மருத்துவ மகனுக்கும் கிடைக்க செய்யறதா முழுமையான மக்களாட்சி. அதை நாங்க கடைபிடிப்போம். இப்ப மருத்துவமனை இருக்கு, அது அது இலவசமா தான் இருக்கு, ஆனா தரமா இருக்குதாங்கிறதான் கேள்வி. தரமா இருக்கா அதான் கேள்வி. இப்ப அதுல என்ன நமக்கு கேள்வி எழுதுன்னா, மருந்தெல்லாம் மருத்துவம் தான் நம்முடைய கனவு. ஏன்னா மருத்துவரே தேவைப்படாத ஒரு நாட்டை உருவாக்கணும், ஒரு ஆரோக்கியமான சமூகம். உங்களுக்கு தெரியும், நீங்க அறிவார்ந்தவர்கள், எந்த நாட்டில் மருத்துவர்களுக்கு அதிக தேவை இருக்கோ, மருத்துவருக்கு அதிக மதிப்பு இருக்கோ, அந்த நாடு நோயுற்ற நாடுன்னு பொருள். அப்ப அது நோயற்ற, அது ஆரோக்கியமான நாடு இல்லை. அப்ப அந்த தேவையை குறைக்கணும், அதான் சுகாதாரமான ஆரோக்கியமான நாடு.
அப்போ மருத்துவத்தின் தரத்தை நான் வந்து உயர்த்திடுறேன். இங்கே என்ன வருதுன்னா, இங்கே பாருங்க, இது தனியார் மருத்துவம், இது அரசு மருத்துவமனை. இது சும்மா ஒரு மாதிரிக்கு காட்டியிருக்கேன். இதை விட மோசமாலாம் இருக்குது, நான் மாதிரி காட்டியிருக்கேன். இங்கே என்ன கவனிக்கணும்னா, நீங்கள் நாட்டை ஆளுகிற முதலமைச்சரோ அமைச்சரோ அல்லது சட்டமன்ற மாமன்ற பாராளுமன்ற உறுப்பினரோ உடம்பு முடியலன்னா தனியார் மருத்துவமனையில் போய் பார்த்துடுறாங்க. அவங்களே சொல்கிறாங்க இது தரம் இல்லை. நமக்கே தெரியும், எம்ஜி ராமச்சந்திரா, அப்போலோ, காவேரிக்கு போயிடுறாங்க. அப்போ அரசு நடத்துகிற மருத்துவமனை என்னாச்சு? அரசை நடத்துகிறவங்களுக்கே அரசு மருத்துவமனை மீது நம்பிக்கை இல்லைன்னா அந்த மருத்துவமனை யாருக்கானது? யாருக்கு? அதுக்கு ஒதுக்கக்கூட நிதிநிலை எங்க? எத்தனாயிரம் கோடி ஒதுக்குறீங்க? அது ஏன் அப்படி இருக்கு? அவங்களே ஒத்துக்கிறாங்க அது தரம் இல்லைன்னு. அப்ப தனியார் தான் தரமா கொடுப்பான்னா, அப்ப அரசு ஒரு முதலாளியால் தரக்கூடிய, தனியார் முதலாளி தரக்கூடிய மருத்துவத்தை ஒரு அரசு தர முடியாதுன்னா அரசு தோற்று போகுதா? ஒரு முதலாளி கிட்ட ஒற்றை முதலாளியால் தர முடிகிற மருத்துவத்தை 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்தால் தர முடியாதுன்னா அந்த அதிகாரம் எதுக்கு, யாருக்காக நிறுவப்படுது? யாருக்காக நிறுவப்படுது? அடிப்படை தேவையில் ஒன்று மருத்துவம். அந்த மருத்துவத்தை தரம் உயர்த்தி தர முடியாது என்றால் அப்ப அது யாருக்கானது? பாருங்க, ஒரு படுக்க வசதி எல்லாம் இருக்கிறது, போறது, இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறது நாகரிகமா காட்டியிருக்கு. இதை விட மோசமாலாம் இருக்கு அரசு, பின்னவரை மாதிரியே இருக்கும். அப்ப அவங்க ஒதுக்குன நிதிநிலையை பாருங்க. 2021 18,600 கோடி, அப்புறம் அதுக்கப்புறம் 19,000 கோடி, 24 20,000 கோடி, 25 20,500 கோடி. இந்த நிதிநிலை, இந்த பட்ஜெட் பண ஒதுக்கீடு உயருது, தரம் உயர்ந்திருக்காங்கிற கேள்வியை நீங்க அறிவார்ந்த பெருமக்கள் நீங்க எழுப்பி பார்க்கணும். பணம் உயருது, ஒதுக்குற நிதி உயருது, தரம் உயர்ந்திருக்கா? அதான் கேள்வி. எல்லா நாடுகள்லையும் அரசு என்றால் மதிப்பிற்குரியதா இருக்கு, தரமா இருக்கு. என் நாட்டில் அரசுன்னா அச்சமா இருக்கு. எப்படி? அரசு போக்குவரத்தா கேவலமா இருக்கும், அரசு தங்குமிடியா ரொம்ப கேவலமா இருக்கும், அரசு பள்ளிக்கூடமா கேவலமா இருக்கும். அது எப்படி? அப்ப இத்தனை கோடி ஒதுக்கி தரத்தை உயர்த்த முடியல இவங்களால. அப்ப என்ன செய்யறதுன்னு சொல்லுங்க. இப்ப எப்படி பண்றது? அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், இந்த மருத்துவத்தின் தரத்தை உயர்த்திடுறேன், உலக நாடுகள் அளவுக்கு உயர்த்திறேன். உடம்பு முடியலன்னா அமெரிக்கா போனாங்க, பிரிட்டன் போனாங்க, சிங்கப்பூர் போனாங்கல்ல, அங்க முடியலன்னா தமிழ்நாட்டுக்கு வரணுங்கிற அளவுக்கு தரத்தை உயர்த்திடணுங்கிறது எங்களுடைய கனவு. உலகத்தரம்ங்கிறத தமிழ்நாட்டு தரந்தாண்டான்னு காட்டிடணும்னு எனக்கு ஒரு வெறி இருக்குது, ஒரு கனவு இருக்குது. இப்போ அதை தான் நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம். இப்போ தனியார் மருத்துவமனையில் இருக்கிற படுக்கை வசதிகள், அந்த கவனிப்பு, அதெல்லாம் பாருங்க. நான் தேவைன்னா நிறுத்திப்பேன், போடுங்க, நீங்க பாட்டு போடுங்க. இது பாருங்க, இது அமெரிக்கா. இதுல ஒவ்வொரு நாடும் நடத்துறத பாருங்க. நீங்க அரசு முத்திரை வேற ஏதோ இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம ஆட்சிக்கு வரும்போது அரசு முத்திரையை மாத்திடுறோம், அதனால அது இருக்குது. அது இதுல என்ன சொல்ல வருதுன்னா, ₹1 1 கோடி மருத்துவம் வரைக்கும் என் மக்களுக்கு நாங்க சரியா சமமா தரமா கொடுத்துட்றோம். அதுக்காக செலவிடுற செலவு என் மக்களுக்கு மிச்சம். அது உலகத்தரத்துக்கு கொடுத்துறோம். அதுல ஆகச்சிறந்த மருத்துவம் கொடுத்துரும். தாய்க்கு முடியலன்னா அது உன் வீட்டு தாய் இல்லை, என் நாட்டின் தாய், என் தேசத்தின் தாய். தந்தைனா உன் தந்தை இல்லை, நாட்டின் தந்தை. அதனால ஆகச்சிறந்த மருத்துவத்தை என் மக்களுக்கு கொடுத்துறோம். அது எப்படி கொடுப்ப தரம் உயர்த்துவேன்னா, முதலமைச்சருக்கு முடியலையா, அமைச்சருக்கு முடியலையா, அவ குடும்பத்திலும் முடியலையா, அரசு மருத்துவமனையில் படுத்துத்தான் மருத்துவம் செய்யணும், சட்டம் இயற்றிடுவோம். அப்படி இல்லை, நான் கொழுப்படுத்து போய் தனியார் தான் படுப்பேன்னா அவருடைய ஊதியத்தில் சரிபாதியை துண்டிச்சிருவோம், தண்டம் துண்டிச்சிருவோம். நீதே உனக்கு காசு இருக்குல்ல, அங்கே போய் படுத்துக்க, இதை கட்டிட்டு போன்றுவோம். அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் நடக்காது. நீங்க வேணா எழுதி வைங்க, உங்ககிட்ட நான் சொல்றேன். அரசு மருத்துவமனைக்கு, தனியார் மருத்துவக்கு போனா அரசு மருத்துவமனைக்கு போகணுங்கிற ஒரு காலத்தை உருவாக்கல. நீங்க பார்த்தே இருங்க. என்ன கொடுமைன்னா, மருத்துவத்தில் தரம் கூடி இருந்துச்சுன்னா மருந்தகத்தின் தேவை குறைஞ்சிருக்கும், மருந்தில் தரம் இருந்தால் மருத்துவமனைகளின் தேவை குறைஞ்சிருக்கும். ரெண்டுமே நாளுக்கு நாள் கூட்டிகிட்டு போகுதுன்னா நோயாளிக பெருகிட்டு போறாங்கன்னு அர்த்தம். சிங்கப்பூர்ல பாருங்க மருத்துவமனை கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க.
இந்த மருத்துவமனையெல்லாம் நிறைய தகவலுக்கு எடுக்க முடியல, அதனால இருக்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இது மலேசியாவில் சின்ன நாடு தான், சின்ன நாடு. எப்படி எப்படி கொடுக்குறான் பாருங்க. அமெரிக்கா நட்சத்திர விடுதி போல வச்சிருக்காங்க. இங்க நம்ம மருத்துவமனை போனா கூடுதலா நோய் வந்துடும், அவ்வளவு சுகாதாரமா வச்சிருக்காங்க அவங்க. நம்மது எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கிலாந்து பாருங்க, பிரிட்டன் எப்படி வச்சிருக்கு பாருங்க. இங்க அங்க லாபத்தை கவனிக்காம சேவை, லாப தேவையை விட மக்கள் சேவை முதன்மையானதா கருதப்படுறதுனால அந்த நாடுகள்ல அவங்க வரி எடுக்கிறாங்க. அந்த வரியை திருப்பி மக்களுக்கு இது மாதிரி சேவையா கொடுத்துட்றாங்க. மருத்துவம், கல்வி, குடிநீர் விநியோகம், மின் உற்பத்தி விநியோகம், பகிர்ந்தளிப்பு அப்படி கொடுத்துட்றாங்க. ஆனா நமக்கு அப்படி இல்லை. சீனாவை பாருங்க, நம்மளை விட பெரிய நாடு, மிகப்பெரிய அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு, நம்மளை விட அதிகம். ஆனா அவன் எவ்வளவு தரமா கட்டமைச்சிருக்கான் பாருங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், உயிர்காக்கும் மருத்துவத்தை தரம் உயர்த்தி கொடுத்துட்றோம், மக்களுக்கு கொடுத்துட்றோம். அதில் உறுதியாக செய்வோம், அதில் சந்தேகம் உங்களுக்கு வேண்டியதில்லை. இங்கே அடுத்து இருக்கிறது நமக்கு நீர், வயிறு, உயிர் வந்துருச்சு. இப்போ அறிவு இருக்கு, அறிவு, கல்வி. இப்போ கல்வி என்பது மானுட உரிமை, அது கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, அது கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. ஆனால் இங்கே என்ன முறை இருக்குன்னா, மாணவர்களின் கல்விக்கடன் தள்ளுபடின்னு சொல்லுது, அரசு சொல்லுது, அது பெருமையா சொல்லுது. கடன் வாங்கி என்னை கல்வி கேட்கிற நிலைமைக்கு தள்ளினது யார்? நான் கடன் வாங்கி படித்த கடனை தள்ளுபடி செய்யறதுக்கு கல்வியின் தரத்தை உயர்த்து சரியா சமமா தரமா கொடுத்திருந்தாலே நான் கடன் வாங்கி ஏன் படிக்கிறேன்? ஏன் படிக்கிறேன்? நான் ஏன் கடன் வாங்கி? ஒரு அரசு தன் மாணவ பிள்ளைகளை அறிவு கொடுக்க வேண்டிய அரசு கடன் வாங்கி படிக்க வைக்குதுன்னா பாத்துக்கிறேங்க. ஒரு தேசத்தின் வளங்களிலே ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம் தான். ஒரு தேசத்தின் வளத்திலேயே ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பதே அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். நம்ம நாட்டின் வகுப்பறைங்கிறது வர்த்தக அறையா மாறி நிற்கிறது, மிகப்பெரிய கொடுமையர். அறிவு கருவறையா, அறிவு கருவறையாக இருக்க வேண்டிய வகுப்பறைகள் இன்னைக்கு வர்த்தக அறையாக, வியாபார அறையாக மாறி நிற்கிறது, மிகப்பெரிய துயரம். இது என்னன்னா, தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்துட்டு பெரிய செல்வம் வருவாய் குவிக்கிற ஒரு பெரும் தொழிலாக மாத்திட்டாங்க. இங்க என்ன நடந்துருதுன்னா, தனியார் முதலாளி தான் ஆக சிறந்த கல்வியை கொடுப்பார் அப்படின்னா அங்கேயும் அதே கேள்வி தான் எழுது. ஒரு முதலாளியால் கொடுக்க முடிகிற அந்த கல்வி தரத்தை ஒரு அரசால் கொடுக்க முடியாதானா அப்ப அரசு தோற்றுது, ஒரு கையாலாகாத அரசாயிருது. அது இலவசமா தானே இருக்குன்பாங்க. எந்த அமைச்சர் மகன், எந்த முதலமைச்சர் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அல்லது எந்த சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் பிள்ளைகள் அங்க படிக்கிறாங்க? இல்ல எந்த அரசு அதிகாரிகளின் பிள்ளைகள் அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிறாங்க? எங்கேயாவது அரிதுன்னு மாதிரிதான் யாராவது மாவட்ட ஆட்சியர் பிள்ளைகள் படிக்க வேணும்னே செய்வாங்க, சிறப்பாக செய்யணுங்கிறதுக்காக. அந்த பள்ளி கல்லூரியில் வேலை செய்கிற ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள் பிள்ளைகள் கூட அங்கே படிக்கிறது இல்லை. அதுதான் இங்கே இருக்க ரொம்ப கொடுமை. படிக்கிறது இல்லை, உண்மையா தான். ஏன்னா தரமா இல்லை. அந்த நிலையை மாற்றணும்னு நினைக்கிறோம். அரசு பள்ளி கல்லூரியில் தான் அமைச்சர் பிள்ளைகளோ அல்லது ஆசிரியர் பெருமக்கள் பிள்ளைகளோ அதிகாரிகள் பிள்ளைகளோ எல்லாம் அங்கே தான் படிக்கணும். சட்டம் அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவர்களுக்கு தான் தமிழ்நாட்டு வேலையில் முன்னுரிமை. அது போக மிச்சம் இருந்தால் மற்ற பள்ளி கல்லூரியில் படித்தவர்களுக்கு கொடுப்போம். அப்ப தரம் உயர்த்தும். 300 பெண் பிள்ளைகள் படிக்கிற இடத்துல ஒரு கழிவறை இருக்கு. அது கழிவறை எந்த தரத்தில் இருக்குன்னு தெரியும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் மரத்து நிழல்ல உட்காந்து பிள்ளைய படிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு மேற்கூரை, ஒரு தகரத்தில் ஒரு இதை போட்டு கூட கட்டி கொடுக்க முடியல. படிக்கிற இடம் எப்படி இருக்கு, குடிக்கிற இடம் எப்படி இருக்கு, பிள்ளைய படிக்கிற பள்ளிக்கூடம் தலையில் சாகுது. ஆனால் கடற்கரையில் சமாதி எத்தனை ஆயிரம் கோடி, எத்தனை 100 கோடி கட்டியிருக்குன்னு பாருங்க.
கல்வியறை எப்படி இருக்கு, கல்லறை எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு செல்றதுக்கு காரணம் இவங்களே என்னன்னா, பள்ளிக்கூடத்துக்கு போனால் உணவு தரமாக இருக்காது, அரசு பள்ளிக்கூடத்தில் கட்டடம் இடிஞ்சு விழும், சாப்பிட்ற தட்டில் மேற்கூரை இடிஞ்சு விழுது. அப்போ நீங்கள்லாம் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போங்கன்னு அரசே சொல்லுது, அங்கே தான் தரமாக இருக்குதுன்னு சொல்லுது. இப்போ தனியார் பள்ளியில் இருக்கிற வசதியை பாருங்க, அது ஏன் அரசு பள்ளியில் இல்லை? ஒரு முதலாளியால் தர முடிகிற கல்வியை நம்ம ஒரு அரசால் கொடுக்க முடியாதா? நம்ம பள்ளிக்கூடத்தை அமைப்பை பாருங்க, நம்ம பள்ளிக்கூடத்தை பாருங்க. இது கற்பனையில் போடல, உண்மையிலே படம் எடுத்து தான் போட்டிருக்கு. நம்ம பள்ளிக்கூடம் இருக்கு, தனியார் பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு? இப்போ இங்கே என்னன்னா, அரசு பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிறவர்கிட்ட அவர் பிள்ளையை கொண்டாந்து தனியார் பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிற ஆசிரியர்கிட்ட ஒப்படைக்கிறவங்கள, இவருக்கு 60,000 சம்பளம், அவருக்கு 6,000 தான் சம்பளம். அவர் என்ன சொல்றாரு, என் பையனை நல்லா பார்த்துக்க மச்சான்றப்பல. ஏன்னா தனியார் பள்ளிக்கூடத்தில் தரம் இருக்கு, அவருக்கு 6,000 தான் சம்பளம், அரசு பள்ளிக்கூடத்தில் 60,000 சம்பளம் ஆசிரியருக்கு. தரம் இல்லை, அது அதுங்க தான் இது, அது நோக்கம் இல்லை. நல்ல கல்வியை என் குடிகளுக்கு கொடுக்கணும், எதிர்காலத்தின் நாட்டின் எதிர்காலமாக இருக்கிற இந்த தலைமுறையை அறிவார்ந்த பிள்ளைகளாக வளர்க்கணும்னு இல்லை. தரம் குறைஞ்சு போயிடுது. இது என்ன செய்யுது, இலவசமாக நான் பேருந்து பயணம் மாணவர்கள் கொடுக்குறேங்குது. அங்கே 10 லட்சம் கட்டி நான் இடம் வாங்குறேன், பஸ் பாஸ் ஃப்ரீங்குது, இந்த பேருந்து கட்டணம் இலவசங்கிறது. நான் என்ன சொல்கிறேன், பேருந்துக்கு கட்டணம் எடுத்துக்கிறேன், அந்த கல்வியை தரமாக கொடுத்துருன்றேன். அதுதானே தேவைப்படுது. கட்டிட அமைப்பை பாருங்க, கழிவறை எப்படி இருக்குன்னு பாருங்க, பிள்ளைய உட்காந்து படிக்கிறத பாருங்க, எப்படி படிக்கிறாங்கன்னு பாருங்க. பாருங்க, இதான் பள்ளிக்கூடத்து அரசு பள்ளிக்கூடம் நிலைமை. நான் கொஞ்சம் தான் காட்டியிருக்கேன். இது இப்போ நாங்கள் என்ன செஞ்சிடறோம், ஒரு இந்த குழந்தைகள் முன்னேறுவதற்கான சம வாய்ப்புகளை ஒழித்து கட்டிய கல்வி அமைப்பு மக்களாட்சிக்கு அந்த நெறிமுறைக்கே எதிரானது. இப்போ கல்வி தனியார் முதல வணிக பொருளாக மாற்றப்பட்டது பச்சை குழந்தைகளுக்கு, நாம் குழந்தைகளுக்கு செய்கிற பெரிய துரோகம். இப்போ நாம் என்ன செஞ்சிடறோம், நம்ம வரும்போது பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள், பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல நாட்டின் செல்வங்கள்னு சட்டம் இயற்றிடும். உங்கள் பிள்ளையை பெற்றதோட முடிஞ்சது, நாட்டின் செல்வம் நீங்கள் எங்கிட்ட ஒப்படைச்சிடணும். அவன் என்ன படிக்கிறான்னு நினைக்கிறான், மருத்துவமாக படிக்க வைப்பேன், பொறியாளராக படிக்க வைப்பேன், இல்லை விளையாட்டா விளையாட வைப்பேன், அவனுக்கு எல்லாமே நாங்கள் கொடுத்து அரசு கொடுத்துரும். நீ போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவருக்கு எது விருப்பமோ அந்த கல்வியை கொடுக்க வேண்டியது என் கடமை, அரசின் கடமை. அதுக்கு தானே அரசு. இப்போ இங்கே இது பல மாதிரிகள். நான் இந்த கல்வியின் தரத்தை உலக தரத்துக்கு கொண்டு போயிடுவேன். ஆகச்சிறந்த கல்வியை என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு ஒரு கனவு இருக்குது எனக்கு. அதில் என்னென்னா, இந்த பசுஞ்சோலை பள்ளிகள் மற்றும் கல்லூரி எல்லாம் இது இப்படி இருக்கும். அந்த மாதிரி இது பாருங்க, பள்ளிக்கூடத்தில் எல்லாமே பசுஞ்சோலை பள்ளிகள், மேற்கூரை முழுக்க சோலார் சூரிய ஒளி மின்தகடு இருக்கும். என் பிள்ளைய வீட்டுக்கு போக விரும்பாத அளவுக்கு கல்விங்கிறது சுமையெல்லாம் சுகம்னு கொண்டு வந்துடுவேன். வீட்டு பாடமே கிடையாது, 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஹோம்ஒர்க் கிடையாது, புத்தகங்கள் கிடையாது. இப்போ புத்தகம்லாம் அந்த வகுப்பறையிலே வச்சிருப்பேன், இரு ஓரத்துலையும் நான் பெட்டி அடித்து அந்த பிள்ளைய பேர் எழுதி சாவி அவன் கையில் கொடுத்துட்டு வச்சுட்டு போண்டிதான். வீட்டு பாடம்லாம் கிடையாது. இதான் நான் சொன்னது, பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள், பிள்ளைகள் வீட்டின் செல்வங்கள் அல்ல நாட்டின் செல்வங்கள். அதுதான் நம்ம சட்டம். அப்போ தரத்தை உயர்த்திடுவேன், வழி இல்லை. எல்லா இப்போ என்னென்னா, முதல் தரத்தில் உலகத்தில் கல்வியில் இருக்கிறது இதுவரை தென்கொரியா இருந்துச்சு, அதை முந்திட்டு இப்போ ஃபின்லாந்து போயிடுச்சு. ஃபின்லாந்தில் பார்த்தீங்கன்னா, இந்த மருத்துவருக்கோ இல்லை மாவட்ட ஆட்சியருக்கோ காவல்துறை அதிகாரிகளுக்கோ நீதிபதிகளோ மதிப்பு கிடையாது. அங்கே ஆசிரியருக்கு மட்டும்தான் பெரிய மதிப்பு. ஆசிரியர்கள் படித்தா அவங்களே 2 ஆண்டு மேற்படிப்பு எல்லாமே முதுகலை பெற்றவர்கள் தான் அங்கே ஆசிரியராக இருக்காங்க. அது 7 வயசில் தான் 1ஆப்பு சேர்க்குது. உலக தரத்தில் இன்னைக்கு இருக்கிறது கல்வியில் 1வது இடத்துல ஃபின்லாந்து இருக்குது, 2வது தென்கொரியா, 2வதுக்கு வந்துடுச்சு. இப்போ அவன் முந்திட்டான் ஃபின்லாந்து. அங்கே இருக்கிற கற்பித்தல் முறையை பாருங்கள், 7 முதல் 18 வரை கட்டாய கல்வி, 7 வயசில் தான் 1ஆப்பு சேர்க்குறான். இப்போ அந்த ஒரு குழந்தைக்கு தானே அந்த வேலையை எப்போ செஞ்சுக்கிற முடியுமோ அப்போ தான் அந்த கல்வி சேர்க்கணுன்றான். இப்போ 2வது இடத்துக்கு தென்கொரியா வந்துடுச்சு. அவன் 8 வயசில் சேர்க்குறான் 1ஆப்பில்.
அவன் கற்பித்தல் முறையை நம்ம எடுத்துக்கிறோம். நம்மளுடைய பாடத்தை போங்க. அடுத்து 3வது இடத்துல சிங்கப்பூர், ஒரு சின்ன நாடு, உலகத்தரத்தில் 3வது இடத்துல இருக்கு. நம்ம நாட்டில், நம்ம மாநிலத்தில் ஒரு மாவட்ட அளவில் இருக்கிற ஒரு நாடு பாருங்க, கல்வியில் 3வது இடத்துல இருக்கு. நம்ம எந்த இடத்துலையும் இல்லை, உலகத்தரத்தில் எந்த இடத்துலையும் இல்லை. அப்புறம் சிங்கப்பூர் இருக்குது 4, ஜப்பான், ஜெர்மனி பாருங்க. இப்போ கனடா இருக்கு 4வது இடத்துல. அவனுடைய பள்ளிக்கூட கட்டடத்தை மட்டும் ஒரு தடவை பாருங்க, கட்டட அமைப்பை பாருங்க. பிள்ளைகளுக்கு எப்படி 5 பேர் 10 பேருக்கு ஒரு ஆசிரியை வச்சிருக்கான். எதில் ரொம்ப கவனம் செலுத்தியிருக்கணும்னா கல்வியிலையும் மருத்துவத்திலையும் தான் ரொம்ப கவனம் செலுத்தணும் ஒரு நாடு. அதுக்கு தான் அதிக கவனம் எடுக்கணும். அடுத்து 5வது இடத்துல ஜெர்மன் இருக்கு. அவங்களோட பள்ளி கட்டிட அமைப்புகளை பாருங்க. அவன் 6 வயது தான் சேர்க்குறான் ஒன்னாப்புல. இப்போ எல்லாத்தையும் இது பார்த்து நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்மளும் அரும்பு மொட்டு மலர்னு எடுத்துக்கிறோம். 3 வயதில் பிள்ளைக்கு அழைக்கிறோம். அப்போ அரும்பில் சேர்க்குறோம். மொட்டு மலர்னு 3 வகுப்பு இருக்குது. அது 3 வயசுல 6 வயசுல தான் நம்மளும் ஒன்னாப்பு சேர்க்கிறோம். இப்போ இந்த தரத்துக்கு நம்மளால் கொண்டு வர முடியுமான்னு உங்களுக்கு ஒரு ஐயம் இருக்கும். நம்ம நாட்டிலேயே டெல்லியில் நம்முடைய மதிப்பிற்குரிய அரவிந்த் கெஜ்ரிவால் இதை தாண்டிய தரத்துக்கு தூக்கிட்டு வந்துட்டார் கல்வியை. அதனால தான் அடுத்த முறை அவரை பெருவாரியாக மக்களை வெற்றி பெற செய்தார்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், அவர் வீழ்த்தப்பட்டார். அவருடைய பள்ளிக்கூடத்தை பாரு, நட்சத்திர விடுதியெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பண்ணிட்டாப்புல. உலக தரத்துக்கு கொண்டு போயிட்டாப்புல கல்வி. கெஜ்ரிவாலால் முடியும், இன்னும் உங்கள் சீமானால முடியாதா? அது நீங்கள் அந்த கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்கணும். பாருங்க, இந்த பாருங்க, கேரளாவில் நம்ம ஐயா பினராயி வர்றதுக்கு முன்னாடி அங்கே தனியார் பள்ளிகளுக்கு இப்போ கல்லூரிக்கு ரொம்ப மதிப்பு இருந்தது. அவர் நம்ப முடியாதா பாருங்க, 30 விழுக்காடு மாணவர்களை அரசு பள்ளி கல்லூரிக்கு திருப்பிட்டாப்ல. அவரால் முடியறது உங்கள் பிள்ளையால முடியாதா? நம்ம நாட்டு நீங்கள் என்ன ஜெர்மனை சொல்கிறோம், அது ஃபின்லாந்தை சொல்கிறான்னு நினைப்பீங்க. நம்ம ஊர்லேயே இருக்கு. இந்த பாருங்க, கேரளாவை பாருங்க, சிறந்த கல்வியை தரத்தை உயர்த்திட்டாப்ல, பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்துட்டாப்ல. நீங்க எழுதி வைங்க, நான் வெட்டி பேச்சுக்கு பேசல, சும்மா பேசல. நான் வருங்க, நாங்க மெதுவா வருவோம், ஆனா எல்லாருக்கும் பொதுவா வருவோம். ஆபரமா லிங்கம் சொல்ற மாதிரி நான் மெதுவா வருவேன், ஆனா ஒருபோதும் பின்னடைய மாட்டேன், பின்னோக்கி போயிட மாட்டேன். புரியுதா? நான் பஞ்சு வசனம் பேசுற ஆள் இல்ல, நெஞ்சு வசனம் பேசுற ஆளு. உங்களுக்கு கவனமா பாருங்க, இதை கொஞ்சம் கவனிங்க. உண்மையிலேயே உலகத்தரத்துக்கு கல்வியை என் பிள்ளைகளுக்கு கொடுத்துருவேன். விடுமுறையே வேணாம்னு சொல்ற அளவுக்கு பள்ளிக்கூடத்தை விளையாட்டு திடல், நீச்சல் குளம், பசுஞ்சோலை பள்ளிகள், அது இன்னும் விரிவாக காட்டுறீங்க. பள்ளிக்கூடத்தை பார்க்கும்போதே இப்படி ஒரு நாடு இருந்தா நல்லா இருக்குமேன்னு நீங்க ஆர்வப்படுற அளவுக்கு உருவாக்கி கொண்டு வந்துடுவேன். அதுதான் நம்முடைய கனவு. அடுத்து மிகச்சிறந்த கல்வியை நம்ம கொடுத்துட்றோம். பயன் உங்களுக்கு தெரியும். அப்ப கல்வி அறிவு வந்துச்சு, அப்புறம் பயன் தானே வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புக்கு என்ன பண்றோம்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்புக்கு போயிடுறேன். இப்ப நிலமும் வளம்னா எப்படி? இப்ப நான் என்ன செய்யறேன்னா, ஏற்கனவே இருக்கிற நச்சு தொழிற்சாலைகளை எடுத்துறேன். அது என்ன செஞ்சிருது? நான் இங்க பாருங்க, இது எதுவும் கற்பனை இல்லை, நீங்க எதை நினைக்கிறீங்க? நிலத்தையும் வளத்தையும் காற்றையும் நீரையும் அப்படியே நஞ்சாக்கிறது. காற்றை மாசுபடுத்திடுது, நீரை நஞ்சாக்கிறது, நிலத்தடி நீரெல்லாம் மஞ்சளாகி இதாயிருது, யுரேனியம் கலந்து. இப்போ ஒரு தொழிற்சாலை வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சிப்கார்டு வருது. சிப்கார்டு முதலாளி யாரு உங்களுக்கு தெரியாது. பெருந்துறையில் சிப்கார்டில் 26 கிலோமீட்டருக்கு தண்ணி எடுத்து குடிக்காதீங்க, யுரேனியம் கலந்துருச்சுன்னு போறான். அப்போ நான் கேட்டேன், 27வது கிலோமீட்டர்ல எடுத்து குடிக்கலாமான்னு. உனக்கு யார் அப்ப தண்ணி குடிக்க முடியாது, தண்ணி கெட்டுருச்சுன்னு சொல்லுது. காரணம் தொழிற்சாலை. மீத்தேன் எடுக்கிற இடத்துல எங்க ஊர் ராமநாதபுரத்துலையும் தஞ்சாவூர்லையும் 100 விழுக்காடு தண்ணி உப்பாயிருச்சு. 90 பேருக்கு சிறுநீரகம் பழுதுபட்டு மரணம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப நிலத்தடி நீர் உப்பாயிருச்சுன்னா அந்த தண்ணீரை எதுக்குமே வேளாண்மைக்கு பயன்படுத்தும் போது குடிக்க பயன்படுத்த முடியாது. வேணா உப்பலமா வேணா தயாரிக்கலாம். பாருங்க, அந்த மாதிரி போயிருச்சு. நான் சொல்றது உங்களுக்கு அச்சுறுத்துறதுக்கு இல்லை, கொஞ்சம் எச்சரிக்கை விழிப்புணர்வு பெறுறது தான். அப்ப நான் என்ன செய்யறேன், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைக்கு போயிடுறேன். இப்ப அந்த தொழிற்சாலை விட்டு எப்படி வேலை கொடுப்பா சீமானா? என்ன நம்ம கேள்வி எழுப்ப, தொழிற்சாலை அவங்க சொல்றாங்க டெவலப், வளர்ச்சி. அப்ப தொழிற்சாலை வரணும். சரி, அதுக்கு விளைநிலங்களை பல ஆயிரக்கணக்கில் பறிக்கிறாங்க. அந்த தொழிற்சாலையில வேலை கிடைக்குது. வேலைக்கு என்ன கிடைக்குது? சம்பளம் கிடைக்குது. சம்பளத்துக்கு என்ன வரும்? சாப்பாடு. அது எங்கிருந்து வரும்? எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை உற்பத்தி செய்யும், விளைய வைக்கும்? அது நிலத்துல இருந்தா வரணும். அப்ப அதுதான் பிரச்சனை. நீங்க நமக்கு எப்படி மாறிட்டோம்? விளைநிலத்தை அழிச்சு வீட்டை கட்டிட்டு மொட்டை மாடியில தோட்டம் போடுற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அப்ப அதுதான் இங்க இருக்கிற சிக்கல். இப்ப இந்த நிலையில நான் இதை மாத்தணும்னு நினைக்கிறேன். இந்த தொழிற்சாலைகள்லாம் மாத்தணும்னு நினைக்கிறேன். நானும் தொழிற்சாலை கொடுக்குறேன், நானும் அரசு வேலை கொடுக்குறேன். இது கூட தனியார் முதலாளிகள், நாம அரசே வேலை கொடுத்துருது. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, அதான் நம்முடைய கனவு. இங்க பாருங்க, இப்ப இது என்னன்னா ஒரு மாட்டு பண்ணை.
மாட்டு பண்ணை. இப்போ மாடுனா மாடு அல்ல, அது செல்வம். ஆடுனா ஆடு அல்ல, அது நடமாடும் வைப்பகம், வங்கி, மொபைல் பேங்க்குங்கிறான். ஒரு ஆடு 50,000 60,000 ஏன் 70,000 வரைக்கும் போகுது. அப்போ 70,000 நான் வங்கியில் போட்டு வச்சிருக்கேன்னு பொருள். நான் சொல்லல, அறிஞர்தான் சொல்றேன். ஆடு மாடுங்கிறது நடமாடும் வங்கிங்கிறான், மொபைல் பேங்க்குங்கிறான். அப்போ நம்ம என்ன செய்யறோம்? இப்போ மாடு வளர்க்குறோம் அப்படின்னா, இப்போ இது கரும்புன்னு வச்சுக்கோங்க. கரும்புல இருந்து பாருங்க, பிரேசில் என்ன செய்யுது? எத்தனால் பெட்ரோல் தயாரிக்குது, வெல்லம் தயாரிக்குது. இப்போ ஆடு மாடு எல்லாமே நம்ம வளர்க்குறோம், இது எல்லாமே வளர்க்குறோம். இதன் மூலம் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை நான் கொண்டு போயிடுறேன். இப்போ மாடுனா மாட்டுல இருந்து என்ன செய்யுது? வெறும் மாடுன்னு நினைக்கிறீங்க. இந்தியா அதிகமாக ஏற்றுமதி செய்த அந்நிய செலவணி ஈட்டுவது வந்து மாட்டுக்கறி ஏற்றுமதி தான். உங்களுக்கு தெரியும், பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 பிரதமர் சொன்னதே உங்களுக்கு தெரியும். மாட்டுக்கறி ஏற்றுமதியில் பாலில் நமக்கும் பிரேசிலுக்கும் சண்டை நடக்குது. அவன் ஒரு இடத்துல முதல்ல இருப்பான், நம்ம ஒரு இடத்துல முதல்ல இருப்போம். இது ரெண்டுல தான் பெரிய பொருளாதாரம் நம்ம ஈட்டுறோம். இப்போ பாலில் மிகப்பெரிய சந்தை இருக்கு, அதை நீங்க விளங்கணும். இப்போ சாராய பொருளாதாரத்தில் இருக்கு நம்ம அரசு, அது 50,000 கோடி. பால் வந்து 3 லட்சம் கோடி. நம்ம நிதிநிலையே 3 லட்சம் கோடி தான் பட்ஜெட்டே. அப்ப 3 லட்சம் கோடி நமக்கு பால் பொருளாதாரம் இருக்கு. அதை விட்டுட்டு நமக்கு பால் எங்க இருந்து வருதுன்னா ஆந்திராவில இருந்து வருது. ஏன்? நம்ம ஆடு மாடு அவமானம். பால் குடிக்கிறது நல்லா இருக்கு, தயிர் சாப்பிட நல்லா இருக்கு, நெய் சாப்பிட நல்லா இருக்கு, வெண்ணெய் சாப்பிட நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா மாடு வளர்க்கறது அவமானமா இருக்குது. உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். ஆந்திராவில இருந்து ஏன் நீ ஆடு வளர்க்கல? அது அசிங்கம். ஆந்திரா முதலாளி உங்களுக்கு அப்படியே பாலை கறந்து அப்படியே கொடுத்துருவாரு. அவங்களுக்கு அவர் என்னென்ன கலக்கிறாருன்னு தெரியாது, இவன் என்னென்ன கலக்கிறாருன்னு தெரியாது. ஆவின் பால் விற்கிற அரசு எங்கன்னு யாராவது கேட்டியல? பால் வளத்துறை அமைச்சர் இருக்காரு, பால் இருக்கு, வளம் எங்க இருக்குன்னு கேட்டியல? கால்நடைத்துறைக்கு அமைச்சர் இருக்காரு, கால்நடை எங்க இருக்குன்னு கேட்டியல? பாருங்க, இது எப்படி செய்யறோம்னா, நம்ம ஒரு பண்ணை ஒரு 2000-3000 ஏக்கரில் நம்ம போடுறோம் மாடு பண்ணைன்னா, அந்த பண்ணையில் வந்து காற்றாலை வச்சுக்கிறோம். அந்த மாடுகள் இந்த நின்று மேயறதுக்கு மேலே சூரிய ஒளி தகடு போட்டுறோம். அப்போ 3 மாட்டுக்கு மேய்ச்சல் நிலம், சூரிய ஒளி மின்சாரம், காற்றாலை மின்சாரம், 3 பயன்பாட்டுக்கு அந்த நிலத்தை நான் எடுத்துட்டு வந்துடுறேன். நான் இது கற்பனையில் சொல்லலை, உலகம் பூரா இருக்கிறத உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ ஒரு 100 ஏக்கருக்கு 10 ஏக்கரில் குளை வெட்டணும், அங்கே மீன் வளர்த்தோம், மாடு, இங்கே பண்ணை, கால்நடைக்கு அங்கே மருத்துவமனை வச்சிடறோம், அங்கே அரசு வேலை கிடைக்குது. இங்கே படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் நான் வேலை கொடுத்துட்றேன். பால் எவ்வளவு பால் எவ்வளவு நெய்க்கு போகுது, எவ்வளவு தயிருக்கு போகுது, எவ்வளவு பாலாடை கட்டிக்கு போகுது. இந்த அங்காடியை மருதம் அங்காடின்னு வச்சிடறோம். சுற்றி கண்காணிப்பு கருவி வச்சிடறோம். ஒரு கண்ணாடி அறைக்குள்ளே இருந்துக்கிட்டு கண்காணிச்சா போதும். இங்கே படித்தவர் படிக்காதவர் அனைவருக்குமே அரசு வேலை கொடுத்துட்றேன், அவரவர் வாழ்விடத்திலேயே. அப்போ நீங்கள் அரசு வேலைக்கென்று வெளியில் நகர வேண்டியதில்லை, அங்கேயே இருந்துட வேண்டியதுதான். மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கு எனக்கு பாலில். ஆடு வளர்த்துறேன். கறி இன்னைக்கு 1800 1200 1300 வந்துருச்சு ஒரு கிலோ கறி. கறி இல்லாத எந்த விருந்தும் இல்லை. இந்த ரம்ஜான் பண்டிகைக்கு மட்டும் 14 கோடி 15 கோடிக்கு ஆடு வித்துன்னு வரும் பாருங்க, செய்தி நீங்க படிப்பீங்க. இப்போ இது பாருங்க, மாடு வளர்க்குறேன், ஆடு வளர்க்குறேன். இந்த கழிவுகளை எல்லாம் எடுத்துட்டு போய் இங்கே கொட்டுறேன், ஒரு இடத்துல கொட்டுறேன். அங்கிருந்து ஈத்தேனுங்கிற இந்த உயிர்காற்று எரிகாற்று எடுத்துக்கிறேன், பயோகேஸ் எடுத்துக்கிறேன். நான் இந்த எந்த நாட்டில் போர் வந்தாலும் நான் பயப்பட வேண்டியதில்லை. நானே பயோகேஸ், ஆனால் இலவசமாக கொடுக்க மாட்டேன். இவங்க மாதிரி 3 சிலிண்டர் இலவசம், அன்னபூர்ணி, சூப்பர் 6 எல்லாம் கிடையாது. நான் தடை இல்லாமல் உனக்கு எரிகாற்று தருவேன், தடை இல்லாமல் எரிகாற்று தருவேன். அதை உற்பத்திக்காக செலவே ஒன்றை எடுத்துப்பேன். நான் ஓசி பஸ் ஓட்ட வந்த ஆள் இல்லை, தரமா பேருந்து ஓட்ட வந்த ஆளு. நீ ஒரு குறைந்த கட்டணத்தில் இலவசத்துக்கு உனக்கு மதிப்பு பொருள் தெரியும், பொருளின் மதிப்பு தெரியாது, அதை நான் செய்ய தயாரா இல்லை. அது தெரியும் எனக்கு. 3 தான் உங்களுக்கு இலவசம். அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவை இருக்க தூய குடிநீர், 3 இலவசம். இது கட்டணம் கிடையாது, இதுக்கு கிடையாது. செய்வானான்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா செய்வேன், நீங்க நம்புங்க. இல்லைன்னா இவ்வளவு உறுதியா இருப்பேனா? அரை விழுக்காடு விழுக்காடு இருக்கிறவங்க எல்லாம் பேரம் பேசி சீட்டு நோட்டும் பேசி போகும்போது எனக்கு எவ்வளவு பேசியிருப்பாங்கன்னு ஒரு தடவை பாருங்க. இப்ப என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி இது ஒரு மாதிரிக்கு உங்களுக்கு காட்டுறேன். பெரிய பெரிய குப்பை சேமிப்பு கிடங்குகளை வச்சு அதுல இருந்து நான் பயோகேஸ் எடுத்துக்கிறேன், உயிர்காற்றை எடுத்து எரிகாற்றை எடுத்து என் மக்களுக்கு நானே கொடுத்துரும். தமிழ்நாட்டு அரசுனே கொடுத்துரும். வேற நாடு கேட்டாலும் ஏற்றுமதி செய்வேன். எத்தனை லட்சம் டன் வேணாலும் நம்ம எடுத்துக்கிற முடியும். அதுக்கு மீத்தேன் பயோகேஸ் இந்த கீழே பூமி ஈரக்குலையா இருக்க வேண்டியதில்லை, ஈரக்குலையா இருக்க வேண்டியதில்லை. சிங்கப்பூர் மக்கிய இலைதலை கழிவிலிருந்து தான் மீத்தேன் எடுக்குது, பயோகேஸ் எடுக்குது. அப்ப நான் அதை செஞ்சிருவேன்.
எல்லா இடங்கும் அரசு கட்டிடமா மேற்கூரை, பேருந்து நிலையமா மேற்கூரை, மேற்கூரை முழுக்க இருக்கும். இப்ப நீங்க சாலையில போகும்போது நடுவில் ஒரு டிவைடர் இருக்குல்ல பிரிப்பு, அது முழுக்க இந்த சோரி ஊறி போட்டுருவேன். நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க எந்த இடத்துலையும் மின் தடையில்லாத மின்சாரம் தருவேன். அதுக்கு அணு உலையும் தேவையில்லை, அனலும் தேவையில்லை. சூரிய ஒளி, காற்றாலை, கடல் அலை, இதுல இருந்து தயாரிப்பேன். மாற்று மின்பெருக்கத்துக்கு போயிருவேன், தடையற்ற மின்சாரம் தருவேன். ஒரு நொடி தடை இருக்காது. கற்பனையில் அடிச்சு விடல, உருட்டான்னு நினைக்காதீங்க, சான்றுகளோட தான் காட்டுறேன். இப்ப மாடுனா மாடு இல்ல, வெறும் மாடு இல்ல, அதுல இருந்து பாருங்க பால், அது அடிச்சு மாநில உணவு தேவை, பிற மாநில தேவை. பால் எவ்வளவு தயிருக்கு போகுது, எவ்வளவு பாலாடை கட்டிக்கு போகுதுன்னு பிரிச்சு போட அங்க படித்தவர் தேவைப்படுது. அங்க இடத்துல அரசு வேலை வந்துருது. படிக்காதவர் மாட்டுக்கு வந்து பாலை கறக்கிறதுக்கு தேவையில்லை, சாணத்தை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு கல்வி தேவையில்லை. நம்முடைய கனவு என்ன? படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது நம்முடைய அடுத்த வேலை. அதான் நம்முடைய கோட்பாடு. இப்ப இது வந்து பாருங்க, ஆஸ்திரேலியா, இது இல்ல, ஆஸ்திரேலியால பண்ண பாருங்க. அமெரிக்கா, பிரேசில் எப்படி பண்ணதுன்னா இந்த வாகனத்தில் மேய்க்குது. இது பிரேசில். இது வந்து ஆஸ்திரேலியா ஹெலிகாப்டர்ல உலங்கூர்தியில மேய்க்குது. பாருங்க, உலங்கூர்தியில மேய்க்குது. சும்மா சொல்லது, உண்மையில மேய்க்குது. உங்களுக்கு அவமானமா இருந்தா நான் 4 ஹெலிகாப்டர் வாங்கி விட்டு மேய்க்க வந்தா வந்துருவான், எல்லாம் வந்துருவான். மேய்க்குது பாருங்க, குதிரையில மேய்க்கிறாங்க அவங்க. நாம இந்த மாதிரி வாகனத்தில் மேய்ப்போம். இந்த மாதிரி இந்த அறையில உட்கார்ந்துக்கிற வேண்டியதான். இப்படி இந்த கண்காணிச்சுட்டு எவ்வளவு பாலாடை கட்டி போகுது, எவ்வளவு இது வருது கணக்கிட வேண்டியதான். டாஸ்மார்க் வருமானம் உங்களுக்கு 50,000, எனக்கு 3 லட்சம் கோடி இருக்கு இந்த பால் பொருளாதாரம். ஒன்னு நீங்க கவனிக்கணும், எப்படா நீ பசியை தீப்பாயினும். பால் என்ற ஒன்று மட்டும் இருந்தாலே உலகத்துல பசி இருக்காது. ஏன்னா என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, எந்த திரவ உணவுலையும் கழிவு வராது, பாலில் மட்டும்தான் வரும். ஏன்னா முழு உணவு, முழு உணவு. தாயின் மாரில் 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டு பால் மட்டும்தான் குடித்தோம். கழிவு வந்தது என்றால் காரணம் பால், முழு உணவு. இரவு படுக்க போனீங்கன்னா அம்மா வெறும் வயிற்றுல படுக்காதேப்பா, பால் ஒரு கோலை குடிச்சிட்டு போனா பால் முழு உணவு. பால் இருந்ததுன்னு வச்சுக்கிறோங்க, பசிங்கிற சொல்லே இருக்காது. அவன் மோரா குடிப்பான், தயிரா சாப்பிடுவான், எப்படி வேணாலும் பசி. இங்க பாருங்க, போங்க, பால் இருந்தா பசி இருக்காது. இப்ப எனக்கு என்ன இருக்கு பாருங்க, கணக்கில்லாத நாட்டுக்கோழி பண்ணை இருக்கு. அப்ப முட்டை என் கையில் இருக்கு. கணக்கில்லாத ஆடு இருக்கு, ஆட்டு பால் இருக்கு, கறி என்கிட்ட இருக்கு. கணக்கில்லாத மாட்டு பண்ணைகள் இருக்கு. வளம், அது என் வளம். அப்புறம் நானே பல 1000 ஏக்கர்ல நாடங்களும் இயற்கை கூட்டு வேளாண் பண்ணைகளை உருவாக்கி வச்சிருப்பேன். அங்க காய்கறி பஞ்சம் வந்துருச்சு, வெண்டைக்காய் விலையில இந்த நம்பி சாப்பிடலாமா? தமிழ்நாடு அரசு சொல்லுது, நம்பி சாப்பிடுது உன்னுடையது, என் பிள்ளைகளுக்கான உணவு, என் குடிகளுக்கான உணவு, ஒரு சொட்டு நஞ்சு இருக்காது, நானே வேளாண்மை செய்வேன். அப்ப என்ன பண்றோம்? இப்ப பள்ளிக்கூட வாசல்ல இருந்து பாருங்க, முட்டை, பால் எல்லாம் கொண்டாந்து வச்சிருவேன். இந்த உப்புமா கம்பெனி இல்ல நம்மது, உப்புமா கிண்டி போடுறது இல்ல, உங்க புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த வாசல்ல இந்த இருக்கும். அங்க வந்து என் பிள்ளை சாப்பிடணும், ஐயா நான் முட்டை சாப்பிட மாட்டேன்னா விடு, அப்படிற அந்த வர உனக்கு எல்லாம் இருக்கு. என்ன பண்ணுவேன்? முட்டை சாப்பிடல அப்படின்னா அங்க எல்லா பழச்சாறு இருக்குது, கேரட்டு, வாழைப்பழம் எல்லாம் நான் எல்லாம் விளைய வைக்கிறேன், நானே விளைய வைக்கிறேன். முல்லை, மருதம், நெய்தல் அங்காடி, குறிஞ்சி அங்காடின்னு நானே 4 அங்காடியில பிரிச்சு வச்சிருவேன். அங்க இந்த சுகி சுமோட்டெல்லாம் அவங்க பாட்டுக்கு, நானும் சுகி சுமோட்டோ மாதிரி நானும் போடுவேன் ஆளுகளுக்கு. உங்களுக்கு வேலைக்கு போட்டு என் பிள்ளையில நீங்க அங்கிருந்து வீட்டில இருந்து வர சோம்பேறித்தனப்பட்டு அழைச்சிங்கன்னா காட்டுவான் என் பிள்ளை. அதுல 1 கிலோ கொடுப்பா, அதுல 1 உணவு கொடுத்துருவான். நாங்க வந்து இயற்கை சுற்றுலா, இன்ப சுற்றுலான்னு 2 பிரிவா பிரிப்போம். இப்ப மீன்னா பாருங்க, இப்ப நில வேளாண்மை மாதிரி நீர் வேளாண்மையை கையில் எடுத்துருவேன். நானே மீன் பிடிப்பேன். அரசே பல ஆயிரக்கணக்கான படகு வாங்கி கொடுத்து என் மக்களை மீன் பிடிக்க சொல்லும். அவங்களுக்கு மீனவர் நலனுக்கு மீன் வைப்பகம் வச்சிருப்பேன். அவங்களுக்கு அவங்க பிடிக்கிற மீன்களை அரசே கொள்முதல் செஞ்சுக்கிறோம். அந்த நெய்தல் அங்காடியில் வச்சு அரசை சந்தைப்படுத்தும். உலக நாடுகளுக்கு அரசே கொள்முதல் பண்ணி ஏற்றுமதி செய்யும். தரமான மீன்களை தமிழ்நாட்டு அரசு, தமிழ்நாடு அரசு இல்ல, தமிழ்நாட்டு அரசு ஏற்றுமதி செய்யும். இப்ப நில வேளாண்மை மாதிரி நீர் வேளாண்மையா கடலை கருதி மீன், அது மீன் வளத்துல அங்கேயும் அரசு பணியை கொடுக்கும். அது மீன் பதனிடுதல் எல்லாமே அதுல அரசு பணியா மாறிடுது. எதுவுமே அரசு முத்திரை இருந்தா நீங்க நம்பி வாங்கலாம் அந்த பொருளை. ஏன்னா இது வந்து இதுதான் அறம் சார்ந்த தமிழர் அரசுன்னு சொல்றோம் இல்லையா? அப்படி கட்டமைக்கிறோம். எந்த ஐயமும் உங்களுக்கு தேவையில்லை, அவ்வளவு தரமா நம்ம கொண்டு வந்துடுறோம்.
அவரவர் வாழ்விடத்திலே அரசு பண்ணி கொடுத்தோம். இப்ப வாழை பாருங்க, வாழை நிலமும் வளம், வாழையில வெறும் வாழைன்னு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. வாழைப்பழம், வாழை திறந்து பாருங்க, இந்த தண்டை பாருங்க எப்படி எடுத்துட்டு போறேன் பாருங்க. இது தனி, இது தனி, இது தொழிற்சாலை, இது தனி. பழம், காய், உணவுக்கு பழங்கள் தனி, ஏற்றுமதி அது தனி. இந்த தண்டு இதில் இந்த வாழை உங்களுக்கு தெரியும், இந்த வில்ல இந்த சிப்ஸ் அது அது தயாரிக்கிறது. இதை எடுத்துக்கிட்டு போய் சாப்பிட்ற தட்டு, இந்த தட்டு பாருங்க பிளாஸ்டிக்கை ஒழிச்சிடறோம். இந்த தட்டு வந்துடுது பாருங்க, பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ அதில் நார் எடுக்கிறேன். இந்த நார்ல இருந்து வேட்டி விருதுநகரில் தயாரித்து என் மனைவி கூட இப்போ வாழையில் பட்டு சேலை கொடுத்தாரு. அந்த பாருங்க அந்த சேலை அப்படி வாழை நார், வாழை பையி, இந்த பிளாஸ்டிக்கை ஒழிச்சிடும். இந்த நெகிழி குலைமத்தை ஒழிச்சிட்டு எல்லாமே வாழையில் எவ்வளோ பயன்பாடு இருக்குன்னு பட்டு பாருங்க. இந்த துண்டுலாம் அவர் வாழையில் நெஞ்சது தான் இந்த சேலையெல்லாம். அப்போ வாழை அங்கே ஒரு 2000 ஏக்கர் வாழை இருந்தால் வாழை சார்ந்த தொழிற்சாலை இருக்கு பாருங்க. 2-3 தொழிற்சாலை வருது பாருங்க. அப்போ எவ்வளவு தொழிற்சாலை வருது நல்லா கவனிங்க. இது கடலை, வேர்க்கடலை பல ஆயிரம் ஏக்கரில் போட்டிருக்கு. அங்கேருந்து என்ன மரச்செக்கில் மையில் வந்து இங்கே பாருங்க, கடலை எண்ணெய் தயாரிக்கிறோம், அது ஒரு தொழிற்சாலை. பிறகு கடலை மிட்டாய் தயாரிக்கிறோம், அங்கே பக்கத்துலேயே ஒரு தொழிற்சாலை. கடலை புண்ணாக்கு தயாரிக்கிறோம். என் மாட்டு பண்ணைக்கு தீவனம், ஆட்டுக்கு தீவனம், நிலத்துக்கு உரம். வேளாண் பண்ணை நானே வச்சிருக்கேனே, போட்டுருவேன், அங்கே ஒண்டி போட்டுருவேன். அப்புறம் எண்ணெய் அது தமிழ்நாட்டு அரசே விற்கும். இப்போ எள்ளு விளை வைக்கிறோம் பல ஆயிரம் ஏக்கரில். இந்த எள்ளு எண்ணெய் தயாரிக்கிறோம். நல்லெண்ணெய், எள்ளு மிட்டாய், எள்ளு புண்ணாக்கு. அப்போ இந்த எள்ளு புண்ணாக்கு உங்களுக்கு தெரியும், அது குப்பையோ நம்ம தீவனமாக நம்ம பயன்படுத்திக்கிறோம், உரமாகவும் பயன்படுத்திக்கிறோம். இந்த கற்றாழையை நீங்கள் கற்றாழைன்னு நினைக்கிறீங்க, அதுதான் மிகப்பெரிய இந்த முகப்பொழிவூட்டும் அந்த சாறுகள் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இன்னைக்கு பெரிய சந்தையாக இருக்குது. இன்னைக்கு ஒவ்வொன்றும் போட்டுக்கட்டினா வந்து கொட்டாங்கச்சி பல ஆயிரம் ரூபாய்க்கு போகுது, அடுப்பு கறி பல இதுக்கு போகுது. அப்போ அதெல்லாம் எதில் பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாமல் சாராய பொருளாதாரத்தில் நம்மளை சாகடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த அரசு. போங்க. இப்போ தேன் பண்ணை வைக்கிறேன். எங்கெங்கே பல ஆயிரம் ஏக்கரில் விளைநிலம் செய்யும் போது நான் பூக்கள் நிறைய வளர்த்து அங்கேயே தேன் பெட்டிகளை வச்சு நான் தேன் வளர்ப்பேன். அதுவும் அரசு பணி தான். எப்படி வேலை செய்கிறாரு பாருங்க, தேனீக்கள் வராமல். அதுவே ஒரு பாருங்க எப்படி கொண்டு வரேன் பாருங்க, தேனை எப்படி எடுத்துக்கிட்டு வரோம். எது ஒன்றுமே உங்களுக்கு அரசு தந்துரும் சொல்றேன். அந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையில் எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. சூரியகாந்தி பல 100 ஏக்கர்ல இருக்குதுன்னா அங்கிருந்து நம்ம தேன் தயாரிச்சுக்க முடியுது. சூரியகாந்தி விதையை எடுத்து இப்ப பாருங்க எண்ணெய் கொண்டு வரேன் பாருங்க, எப்படி எண்ணெய் வருது பாருங்க. சூரியகாந்தி விதை எண்ணெய் வருது. இப்ப தென்னை சார்ந்த தொழிற்சாலை எங்கெங்க இருக்கு, பொள்ளாச்சியில் இருக்கு, இல்லை நாகர்கோவில் இருக்கு, கன்னியாகுமரி, அது அங்கே தொழிற்சாலை. அப்போ தொழிற்சாலைனா அங்கேருந்து நீங்கள் தேங்காய் மட்டும் இல்லை, அதிலிருந்து இளநீர் பதப்படுத்துவது, மதிப்பு கூட்டி அதை கொண்டு போகிறது. தேங்காயிலிருந்து தேங்காய் எண்ணெய், தேங்காய் மிட்டாய், தேங்காய் பிறகு கொட்டாச்சி, அது இது. அப்புறம் தேங்காய் நார் பின்னுவது, அப்போ அதிலிருந்து தென்னந்தட்டியில் பாய் பின்னுவது, விளக்குமாறு எடுப்பது. இப்போ சீனாவில் பிளாஸ்டிக்கில் இருந்து பாருங்க நார். இந்த கயிற்று கட்டில் இருக்கே, அமெரிக்காவில் 40,000 ரூபா இந்த கயிறு. அது போட்டால் உங்களுக்கு நம்புவீங்க. பாருங்க எவ்வளவு வேலை வருது பாருங்க அங்கே. அப்ப இது வந்து நீங்க நானும் கட்டடமா கட்டல, ஒரு தகர இதை போட்டு கீழே இந்த ஃபால் சீலிங்கிற மாதிரி இதை போட்டு அதில் குளிர் விட்டுருவேன். ரொம்ப பெரிய செலவு இல்லை, டக்குன்னு நிறுவி விட்டுருவேன். போங்க. இப்ப பாத்தீங்க, இது பாத்தீங்க. இப்ப மூங்கில்னா நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க, அதன் பயனை பாருங்க, அது எவ்வளவு பொருளாதாரம் பாருங்க, என்னென்ன வேலை கை செய்து பாருங்க. மூங்கில் நாற்காலி, மூங்கில் கட்டில், மூங்கில் இந்த பாருங்க போத்தல், எல்லாமே அதில் நம்ம செய்ய முடியுது. இதுக்கு போகணும். இந்த பிளாஸ்டிக் நெகிழி இருக்குல்ல, இந்த பாலித்தீன், இந்த குலைமம் நெகிழி இருக்குல்ல, அதை ஒழிச்சிட்டு இதுக்கு போகணும். இப்போ நாடே குப்பை மேடா. இது எவ்வளோ பயன் இருக்கு பாருங்க இந்த மூங்கில்ல பாருங்க. போங்க. அப்போ அந்த மூங்கில்ல நார் எடுத்து இது கரும்பு, பல ஆயிரம் ஏக்கரில் நான் கரும்பு விளைய வச்சிடறேன். அந்த கரும்பு சார்ந்த தொழிற்சாலைக்கு போகிறேன். கரும்பை வெட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் படித்தவங்க தேவையில்லை. அதுக்கப்புறம் அந்த சர்க்கரையை ஆக்குறேன், நான் வெல்லமாக்குறேன். அவங்க என்ன சொல்றாங்க, வெளிநாடுகளில் இருக்கிற நம்ம பிள்ளைகள் வந்து அந்த கருப்பட்டின் வெள்ளை கட்டி மாதிரி இருக்கிறத விரும்பல, அச்சு போல இருக்கிறத விரும்புறாங்கன்றாங்க. நான் அந்த அச்சை மாத்திடுறேன். அதுல இருந்து தாள் தயாரிக்கிறோம். கரும்புல இருந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்குது பிரேசில், அதுக்கு போயிடுறோம். அந்த எத்தனால் பெட்ரோல் தயாரிக்குது. அது பிரேசில் தொழில்நுட்பத்தை பின்பற்றுகிறோம்.
அப்போ கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிட்ற தட்டு செஞ்சுக்கிறோம். இப்போ தக்காளி பல 1000 ஏக்கரில் விளைய வச்சுக்கிறோம். தக்காளியில் இருந்து உணவு தேவைக்கு பெட்டி பெட்டி அடித்து பிள்ளைங்க அப்படியே அடிச்சிருவாங்க. அது போக பல கூழ் தயாரிக்கிறாங்க. தக்காளி ஜாம் சொல்லுவோம்ல, அது ஊறுகாய், அது சமையல், அதான் ஜாம் வந்து சமையல் சுவையூட்டி அது தயாரிக்கிறாங்க. தக்காளி ஊறுகாய். இப்போ தக்காளி நான் ஒரு மாதிரிக்காக சொல்கிறேன். பருத்தினா பருத்தி, மரவள்ளி கிழங்கு, ஆழ்வள்ளி கிழங்குனா அது சார்ந்த தொழிற்சாலை. இப்போ பனை இருக்குது. பனை வந்து உங்களுக்கு தெரியும் 840 பொருளை அது பயன்பாட்டுக்கு தருது நமக்கு. அதனால தான் அது பெருங்கொடைன்னு சொல்கிறாங்க. அது கற்பகத்தருன்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த பெருங்கொடை இயற்கையினுவது பனை மரம் இல்லை, அது புல். அறிவியல் அப்படி தான் சொல்லுது. அது புல் தான், பெரிய புல். இப்போ பனை மரத்தில் இப்படி ஏற வேண்டியதில்லை. பாருங்கள் எப்படி இந்த கருவியை கொண்டு வந்துடுற நவீன யாரும் ஏற வேண்டியதில்லை. இப்படி விசை அப்படி இறக்குனா இறங்கிரும், பனைக்கு நேரம் இப்படி ஏற்றினா ஏற்றிடும். இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை நான் இந்த வேளாண்மையில் பயன்படுத்திக்கிறேன். உங்களுக்கு தெரியுது. எனக்கு அதிலிருந்து இங்கே வர்றதுன்னா மருதம் அங்காடி. இங்கே என்ன பண்ணும், கருப்பட்டி காய்ச்சுது, கருப்பட்டி எடுத்துக்கிறது, நொங்கு பதனிடுது, பதநீர் அதை பதப்பட்டு மதிப்பு கூட்டி அதை விற்கிது. பனை ஓலையில் விசிறி, பனை ஓலையில் பாய், பனை ஓலையில் கொட்டான், சீன பாய், சீன கொட்டான்லாம் விற்கும்போது சீன பாயில் படுத்தா தான் கனவு வருமா என்ன? நம்ம பாயிலையும் வரும். அது பயன்படுத்துறது இல்லை. அப்போ பனை, தென்னை, நிலம், வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை வாழ்விடும். இப்போ என்ன திருச்செந்தூர் பகுதியில் பெரிய நிறைய பனை இருக்கு, அங்கே போடுவேன் தொழிற்சாலை. எங்கள் ஊர் ராமேஸ்வரத்தில் பனை இருக்கு, அங்கே போடுவேன். எங்கே இருக்கோ அங்கே போடுவேன். இல்லைன்னா அங்கேருந்து மற்ற இடங்கள்ல வந்து எடுத்துக்கிட்டு வருவேன் பதநீரை மற்ற இடத்துல அப்படி கொண்டுகிட்டு வருவேன். அப்போ நீங்கள் வந்து வேலை இல்லைன்னு நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, அவரவர் வாழ்விடத்திலே கொடுத்துருவேன். அதை தான் ஐயா அப்துல் கலாம் புறா திட்டம்ங்கிறாரு. உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியில் சிற்றூர்களின் பொருளாதாரத்தை கவனிக்காமல் ஒரு நாட்டின் சமவீதத்தை பொருளாதாரத்தை வளர்த்து எடுக்க முடியாது.